வணக்கம் நண்பர்களே. தினமும் நான் சாப்பிட உட்கார்ந்து சாப்பாட்டில் குழம்பு ஊற்றும்போது என்னை மகிழ்ச்சியோடு பார்க்கும் கறிவேப்பிலை சாப்பிட்டு முடித்து தூக்கி எறியும் போது வாடிப்போன முகத்தோடு குப்பை தொட்டிக்குள் தூக்கி போடும்போது என்னை திட்டிட்டு போகிறத போல உணர்வேன். இப்படி தான் ஒரு நாள் தட்டில் ஒதுக்கி வச்சு தூக்கி போட போனேன். நிறுத்து! திடீர்னு ஒரு சத்தம். என்னடா என்று யோசிப்பதற்குள், ஏண்டா என் மேலே இவ்வளோ வெறுப்பு உனக்கு? என்னடா துரோகம் பண்ண? பசுமையாக உயிரோடு இருந்த எண்ணெய் உங்கள் ருசிக்காக கொதிக்கிற எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? என் வேதனையை சத்தம் போட்டு சொல்ல முயற்சித்தாலும் காதில் வாங்காத மனுஷ ஜென்மண்டா நீங்கள். ஆனால் உங்கள் உணவுக்கு ருசியை தர்றேன், ஏராளமான சத்துக்கள் கொடுத்த உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறேன், உங்கள் உடல் பருமனை குறைக்க, நீரிழிவை தடுக்க, மலச்சிக்கலை போக்க, செரிமான பிரச்சனைகளை தடுக்க என பல பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்குறேன். அதுக்கும் மேலே இரத்த சோகை, கண்புரை, வயிற்றுப்போக்கு, நீரிழிவு நோய், வயிற்றுக்கடப்பு, உடல் சோர்வு, குமட்டல் மற்றும் வாந்தி, செரிமான கோளாறு, பசியின்மை மற்றும் சுவையின்மை, சிறுநீரக பிரச்சனைகள் உட்பட பல உடல்நலக் குறைவுகளை போக்கி உங்களுக்கு உதவுறேன். இந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றாவது உனக்கு இருக்காதா? சாப்பிடும் எண்ணெயும் மென்று தின்றால் என்ன குறைஞ்சா போயிடுவேன்? ஒதுக்கி வச்சு தூக்கி போடுற, அது சரி. உங்களுக்கு தேவைப்படுறப்போ பயன்படுத்தி விட்டுட்டு தேவை முடிஞ்சதும் மனித உறவுகளையே தூக்கி எறியும் மனுஷ ஜென்மம் தானடா நீங்கள். அந்த மாதிரி தானடா என்னையும் தூக்கி போடுற. இதை புரிய வைக்க நினச்சேன், பேசிட்டேன். நல்லா இருங்கடா என்று சொல்லிக்கொண்டே வேதனையோடு குப்பை தொட்டியில் விழுந்தது கறிவேப்பிலை. ஓங்கி பலார்னு அரைந்ததைப் போல இருந்தது எனக்கு. உணர்த்திய கறிவேப்பிலைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.